Hi everyone, welcome to Concept Cafe. இந்த வீடியோல IT 25301 Web Technologies Introductionல URL Uniform Resource Locator அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கவர் ஆயிருக்கு. பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். We'll start with an scenario. உங்க ஃப்ரெண்டு உங்களை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அண்ட் உங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட உங்க வீடு எங்க பார்க்குன்னு கேட்குறீங்க. அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்றேன் அப்படின்னு. ஸோ உங்க ஃப்ரெண்டு அட்ரஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அட்ரஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. அட் த சேம் டைம் உங்க வீட்டுக்கு நீங்க போயிட்டீங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் மேப் நீங்க லொகேஷனை ரீச் பண்ணிட்டீங்க. மீட் பண்ணிட்டும் வந்துட்டீங்க. இந்த கேஸ்ல யோசிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட அட்ரஸே கொடுக்கல, ஆல்வேஸ் நீங்க அட்ரஸ் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கும்? எக்ஸாக்ட்லி உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நீங்க போயிருக்கவே முடியாது. கரெக்டா? வித்தவுட் அன் அட்ரஸ் உங்களால அந்த விஷயத்த ரீச் பண்ணவே முடியாது. உங்க வீட்டை ரீச் பண்ணவே முடியாது. இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணவே முடியாது. கரெக்ட்? அதே மாதிரிதான் ஒரு எல்லா வீட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்க மாதிரி இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா வெப் பேஜ்க்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸோட பேர் தான் யூஆர்எல்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் அப்படின்னு. இது என்னன்னா, இந்த யூஆர்எல் அப்படின்றது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். எப்படி ஒரு போஸ்டல் அட்ரஸை நம்மளால படிக்க முடிஞ்சு புரிஞ்சுக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு யூஆர்எல் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதுதான் அந்த மீன் பண்ணுது. இதுவே ஒரு ஜிபிஎஸ் லொகேஷனா இருந்தா அது ஒரு ஹியூமன் ரீடபிளானா டெஃபினெட்லி நாட், நம்மளால பண்ண முடியாது. இதே மாதிரி ஒரு சினாரியோவை ப்ரீவியஸ் வீடியோல சொன்னீங்க, அதுக்கு ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வச்சு சொன்னீங்க. இப்ப இதே மாதிரி சொல்றீங்களே. ஆமா, ஐபி அட்ரஸும் யூஆர்எல்லும் ரெண்டுமே இன்டர்நெட்ல இருக்கிற ரிசோர்சஸ ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டுமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பர்பஸ் அண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஐபி அட்ரஸ்ன்றது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஜிபிஎஸ் லொகேஷன் மாதிரி அக்யூரேட்டா இருக்கும். ஆனா மெமரைஸ் பண்றது கஷ்டம் உங்களால. ஏன்னா அது நம்பர்ல மிக்ஸ் ஆகியிருக்கும், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்ன்ற கூடிய அந்த விஷயத்தை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா யூஆர்எல் வாங்களேன், உங்க வீட்டு போஸ்டல் அட்ரஸ் மாதிரி இருக்கும், ஈஸியா ரிமெம்பர் பண்ணலாம். ஆனா பேக் எண்ட்ல ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ்க்கு தான் மேப் ஆகும். இதுக்கு அடுத்தது அப்கமிங் வீடியோல டிஎன்எஸ், அதாவது டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். நம்ம பார்த்த ஐபி அட்ரஸும் இப்ப பார்க்க போற யூஆர்எல்லையும் டிரான்ஸ்லேட்டர், அதாவது கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் டிஎன்எஸ். இதை பத்தி அப்கமிங் வீடியோஸை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம யூஆர்எல்கான வீடியோவில் போகலாம். யூஆர்எல்னா என்ன? யூஆர்எல் அப்படின்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு வெப் பேஜோட அட்ரஸ், அதாவது ஒரு ரிசோர்ஸ் இல்லைன்னா வெப் பேஜ் இருக்குல்ல இன்டர்நெட்ல, அதோட அட்ரஸ் தான் URL அப்படின்னு சொல்லுவாங்க. It tells the browser where to find a website, web page, image, video or file. அதாவது ஒரு வெப்சைட்டோடைய அட்ரஸ் அப்படின்னு சொன்னோம். இப்ப யூசருக்கு வந்து இந்த வெப்சைட் எங்க இருக்கு, அதாவது ஒரு வெப்சைட் அவங்க ஃபைண்ட் பண்ணணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் யூஆர்எல் அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியும். அதான் இங்க சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் இப்படிதான் இருக்கும். இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும். லைக் ஒரு முதல்ல ஒரு ப்ரோட்டோகால் இருக்கணும், அப்புறம் சப்டொமைன் இருக்கணும், ஒரு டொமைன் நேம் இருக்கணும், இதோட டைரக்டரி, இந்த ரிசோர்ஸ் பாத் அது இருக்கும். இந்த பேசிக்ஸ் தான் வரும். நம்ம அடுத்து காம்பனன்ட்ஸ் கொஞ்சம் கிளியராகவே பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் யூஆர்எல். ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்கோம், இதுல ஒரு 5 காம்பனன்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ரோட்டோகால் டெல்ஸ் த browser how to communicate. அதாவது என்ன ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்றோம்னு ஸ்பெசிஃபை பண்றது தான் ப்ரோட்டோகால். எக்ஸாம்பிளுக்கு HTTPS இருக்கு, HTTP இருக்கு, FTP இருக்கு. லைக் இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள், ப்ரோட்டோகாலோட எக்ஸாம்பிள். இல்ல HTTPS அப்படின்றது என்னன்னா செக்யூர்டு வெர்ஷன், அதாவது இல்ல என்கிரிப்ஷன் இருக்கும் இந்த HTTPS அப்படின்னு போட்டா. HTTPன்னு போட்டா நார்மல் வெர்ஷன், லைக் அதுகிட்ட வந்து எந்த என்கிரிப்ஷனுமே இருக்காது. சப்டொமைன் செகண்ட் இருக்கு. சப்டொமைன் WWW, அதாவது வேர்ல்டு வைட் வெப்ன்றது சப்டொமைன். இந்த டாபிக் தான் நம்ம முதல் டாபிக்ல பார்த்துருப்போம், முதல் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வேர்ல்டு வைட், அதாவது ஐடென்டிஃபை அ ஸ்பெசிபிக் செக்ஷன் ஆர் சர்வீஸ் ஆஃப் த வெப்சைட், அதாவது ஒரு வெப்சைட்டோடைய ஸ்பெசிபிக் செக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்றது தான் சப்டொமைன். அடுத்தது டொமைன் நேம், அதாவது ஒரு வெப்சைட்டோட நேமையோ இல்ல அட்ரஸையோ மீன் பண்றது, ஐடென்டிஃபை பண்றது தான் டொமைன் நேம்.
இதுதான் டிஎன்எஸ் மூலமா ஐபி அட்ரஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணும். அதுதான் டொமைன் நேம் சிஸ்டம். அது அப்கமிங் வீடியோல நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாத். tells the server which location to access. சர்வருக்குள்ள ஸ்பெசிபிக் ஃபைலோ ரிசோர்ஸோ எங்க இருக்குன்னு சொல்லும். இதுதான் பாத். இது ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி எக்ஸாக்டான பேஜையோ இல்ல ரிசோர்ஸோட லொகேஷனையோ காட்டிடும். இது பாத். அடுத்தது ரிசோர்ஸ். ஐடென்டிஃபை ஸ்பெசிபிக் ஃபைல். எந்த ஃபைல்னு ஸ்பெசிபிக்காவே சொல்லிடும். அதுதான் ஃபைல் ஆர் ரிசோர்ஸ். இது எல்லாம் ஆல் காம்பனன்ட்ஸ் கம்பைன் டு ப்ரொவைட் த அட்ரஸ் ஆஃப் த ரிசோர்ஸ் ஆன் த இன்டர்நெட். அதாவது இது எல்லா காம்பனன்ட்ஸும் சேர்ந்து தான் ஒரு ரிசோர்ஸோடைய ஒரு வெப்சைட்டோடைய வெப்பேஜோடைய அட்ரஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதோட ஒர்க் ஃப்ளோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யூ என்டர் தி யூஆர்எல். அதாவது நீங்க ஒரு யூஆர்எல்ல கொடுக்குறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாட் எவர் த யூஆர்எல் மேபி. அந்த ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா ப்ரோட்டோகால் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஏன்னா முதல்ல இருக்கிற ப்ரோட்டோகால். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌசர் வந்து சொல்றோம். tells the browser to communicate securely. அதாவது HTTPSன்றதால செக்யூரா கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்து வாங்க. ப்ரௌசர் ஃபைண்ட்ஸ் த சர்வர். அதாவது சர்வரை ஃபைண்ட் பண்றது. இப்ப இதுதான் வெப்சைட். ஐடென்டிஃபைஸ் த வெப்சைட். இப்போ இதெல்லாம் நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. ப்ரௌசர் யூசஸ் DNS to convert the domain name into IP address. அதாவது DNS அப்படின்ற ஒரு டாபிக்கை அப்கமிங் வீடியோல நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸ்பிளனேஷனோட. ஆக்சுவலா DNS என்ன பண்ணும்னா டொமைன் நேமை ஐபி அட்ரஸ்க்கு மாற்றும். ஏன் மாத்தணும்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு டொமைன் நேம் புரியாது. ஆனா ஐபி அட்ரஸ் புரியும். டொமைன் நேம் ஹியூமனால ரீட் பண்ண முடியும். பட் ஒரு கம்ப்யூட்டரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அட் த சேம் டைம் ஐபி அட்ரஸை ஹியூமனால ரீட் பண்ணவே முடியாது. ஆனா கம்ப்யூட்டர்ஸ் அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ தட் கம்ப்யூட்டர் தான் நம்ம பண்ணணும், ப்ரௌசர் தான் பண்ணணும் ரீசனால நம்ம என்ன பண்ண போறோம், டிஎன்எஸ் கிட்ட போய் கூப்பிட போறோம். டிஎன்எஸ் வர போறாரு, வந்து ஒரு டொமைன் நேமை ஐபி அட்ரஸா மாத்த போறாரு. ஸோ மாத்தியாச்சு. ப்ரௌசர் சென்ஸ் த ரிக்வெஸ்ட். அதாவது HTTP ரிக்வெஸ்ட் தான் நடக்குது. ப்ரௌசர் சர்வருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. இல்ல பார்த்து query parameter எல்லாமே பார்த்து query parameter எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து அனுப்புறாங்க. இந்த விஷயம் ரிக்வெஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுது யாரு? சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்குது. ரிக்வெஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் என்ன நடக்கலாம்னா லைக் ஒரு டேட்டாபேஸ் செக் பண்ணலாம், ஃபைலை ஃபெச் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உள்ள நடக்குது. இப்ப ரெஸ்பான்ஸ் வருது. சர்வர் ப்ரௌசருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு ப்ரௌசர் என்ன பண்ணும்னா சர்வர் ஒரு ரெஸ்பான்ஸ் யாருக்கு அனுப்பும்? ப்ரௌசருக்கு அனுப்பும். ப்ரௌசர் வெப் பேஜை டிஸ்பிளே பண்ணிடும். அந்த HTML CSS JavaScript இருக்கக்கூடிய ரீட் பண்ணிட்டு இதை நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். இதை வெப் பேஜ். ஸோ நவ் ஃபார் சேலஞ்ச் டைம். அதாவது நீங்க வந்து www.google.com டைப் பண்றீங்க. பட் கம்பெனி நீஸ் an IP address to communicate with server. ஆனா உங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தான் தேவை ஒரு சர்வர் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு. இதுல எந்த சிஸ்டம் நீங்க வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அந்த ஐபி அட்ரஸை ஃபைண்ட் பண்ண வச்சுப்பீங்க? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.